இன்னைக்கு எப்படி ஜெகத் ரட்சகன் கவிதை படிப்பார் என்று எனக்கு தெரியும். ஆகியனால் அவரை விட்டு நாம் நடுவலாம் என்று நான் பார்த்தேன். அவர் அதுக்கு முன்னால் அணை போட்டு அவர் பேசுவார் என்று இவர் உடைத்துக் கொண்டார். ஆனால் எங்கள் 2 பேரையும் விட கெட்டிக்காரன் வாசு. எனக்கு இந்த கட்சியில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் நான் பேசாத ஊர் இல்லை, எனக்கு தெரியாத ஆள் இல்லை. எந்த ஊருக்கு போனாலும், செங்கோட்டைக்கு போனாலும் அல்லது நாகர்கோயில் எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் கட்சிக்காரர்களை பட்டி என்று கேட்பேன். எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்க ஒரு ஆள் தான் பழைய ஆளுக்கெல்லாம் நினைச்சு கூப்பிடுறீங்க கேட்பார். ஆகியனால எனக்கு தெரியும். ஆகியனால மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்திலிருந்து எனக்கு தெரியும். ஆகையினால் ஒரு மாவட்ட கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் சுப்பிரமணியன் தான். அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட சரியா பண்றது இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுலயுமா ஒரு நாளைக்கு 20 ரெக்கமெண்டேஷன், பெரிய நர்ஸ் டாக்டர் ரொம்ப அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது 2 இலாக்கா, ஒன்று இது ஒன்று, இன்னொன்று ரெவன்யூ இலாக்கா. எத்தனை தான் பண்ணுவார் அவரும். அது நாம் ஒன்று மாற்றுவோம், இன்னொருத்தவங்க அதை மாற்றுவான். அதனால அப்படிப்பட்டது இருந்தாலும் அதுக்காக நான் சொல்லுதில்லை, ஒரு இலக்கணத்தை வைத்து மாற்றோம். இது மாவட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது, ஒரு மாவட்டத்தையும் அற்புதமாக நடத்தி ஒரு இலாக்காவும் ரொம்ப கஷ்டமான இலாக்கா. அண்ணா அந்த இலாக்காவை சாதி பாஷா கிட்ட கொடுக்கும்போதே சொன்னார், அல்லி ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன்னாரு. அந்த மாதிரி இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான இலாக்கா, தூங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இலாக்காவையும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சட்டமன்றத்தில் பதில் சொல்லுகிற பொழுது எந்த ஏட்டையை கையில் தொடாமல் மளமளவு என்று சொல்லுகிற ஆற்றல் அவருக்கு இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன்.